Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மே 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. தொடங்கிவிட்டது மதுரை சித்திரை திருவிழா. மதுரை மீனாட்சியை தங்கள் அரசியாக கொண்டாடும் மக்கள் இந்த சித்திரை திருவிழாவை தங்கள் வீட்டு விழாவாக கருதி கோயிலில் குவிந்து விட்டனர். சித்திரை திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் சுவாமி சன்னதி முன்பாக கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கொடிமரத்தில் தர்ப்பை புற்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்ட பிரம்மாண்டமான மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவி கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த சித்திரத்தினால ஒரு களை கட்டிடும். இதுல இருந்து ஒரு 15 நாளைக்கு நல்ல மதுரையே விழா கோலமா இருக்கும். திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் வைகை ஆற்றுல இறங்குறது. அவர் அதுக்கு தானே வர்றாரு, மீனாட்சி கல்யாணத்தை பாக்குறது தானே வர்றாரு. அழகரு ரொம்ப நல்லா இருக்குங்க, விசேஷம் பாக்குறது ரொம்ப சிறப்பு. பச்சை கலர் பட்டு உடுத்தி தான் வந்திருந்தாங்க அம்மா, ஐயாவும் சேர்ந்து வந்திருந்தாரு. அம்மா தனியா தான் எப்பயும் வருவாங்க. ஐயா பிரியாவிடையோட சேர்ந்து தான் வருவாரு. சரிங்களா, இன்னையிலேருந்து நாங்களுமே நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டோம். மதுரையில் உள்ளவங்க நிறைய பேர் நான்வெஜ் எடுக்க மாட்டோம், விரதமா இருந்து தான் இது பண்ணுவோம். அழகர் கோயில் அழகர் போற வரைக்கும். கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா 12 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் 4 மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் வீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்வாக வரும் மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், மே 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், மே 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி இந்திர பூஜையுடன் மீனாட்சி அம்மன் கோயிலின் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நிறைவடைய உள்ளது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் 12ஆம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சுபாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.